அதிகமான வருமானம் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வரி கட்டணும். இந்த வரிய வச்சு தான் இந்த அரசாங்கம் நடத்துறாங்க. அதுபோலதான் தேவ ஜனமே, நீ கோயிலுக்கு போறதுனால, கோயில்ல அந்த பிரசங்கத்தை கேட்டு நீ என்ன பண்ணிட்ட? குடிபோதைய விட்டுட்ட. குடும்பத்துல இருக்கிற சண்டைய விட்டுட்ட. மிந்தி பேர்ல ரவுடித்தனத்த விட்டுட்ட. கோயிலுக்கு போக போக இயேசுவுடைய வார்த்தை இந்த பைபிள நீ கேட்க கேட்க என்ன ஆயிட்ட? புது மனுஷனா மாறிட்ட. இப்ப மனுஷனா மாறி, இப்ப ரொம்ப ஒழுக்கமா, நல்ல புள்ளையா, ஊருக்குள்ள நல்ல பேரோடு இருக்கிற. அதனால தான் நீ இயேசு கோயிலுக்கு வர. இயேசு கோயிலுக்கு எதுக்கு வந்த? சொல்லுயா? இயேசு கோயிலுக்கு எத்தனையோ கோயில் இருக்குல்ல, போயிருக்கலாம்ல. இப்ப நான் ஒரு காலத்துல ரவுடியா இருந்தேன். எல்லா சாமியும் தான் கும்பிட்டேன். குடிகாரனா இருந்தேன். தண்ணி அடிச்சேன். அப்புறம் யாரோ வந்து இயேசு சொன்னாங்க. நான் மாட்டேன். அதெல்லாம் நாங்கலாம் கும்பிட மாட்டோம். அதெல்லாம் தாழ்த்தப்பட்ட சாமின்னு ஒண்ணு சொன்னேன். இப்ப அதெல்லாம் விட்டுட்டு இயேசு கிட்ட வந்துட்டேன். இப்ப நானும் என் குடும்பமும் நல்லா இருக்கிறேன். என்னைய 4 பேர் மதிக்கிறாங்க. ஒரு காலத்துல ரவுடி, இவன் ஒரு சண்டைக்காரன், இவன் அடிக்கடி ஜெயிலுக்கு போறவன் அப்படின்னு சொன்ன அதே ஊர்ல ஒரு ஒரு ஃபாதர்ன்னு சொல்லி வணங்குறாங்க. நல்லவனா மாறிட்டேன். மாத்திருச்சு இந்த இயேசு. என்ன யார் மாத்துனது? இந்த இயேசு இந்த பைபிள் வசனத்த கேட்க கேட்க நான் மாறிட்டேன். அப்ப நான் நல்லா இருக்கிறதுனால, அப்ப என் சம்பாத்தியத்துல, என் வருமானத்துல ஒரு பங்கு ஆண்டவர் குடுக்குறதுல என்ன தப்பு? சொல்லு. இப்ப இந்த காச வாங்கி அவங்க என்ன செய்றாங்க? 4 ஏழை குழந்தைகள படிக்க வைக்கிறாங்க. ஓ நான் இன்னொரு 4 ஊழியக்காரங்களுக்கு நான் 4 பேத்துக்கு போய் இயேசுவ பத்தி சொல்றாங்க. இன்னும் 2 பேத்துக்கு போய் அப்புறாணி, சப்புராணிகளுக்கு பிள்ளைகளுக்கு அனாதை பிள்ளைகள படிக்க வைக்கிறாங்க. இது கிறிஸ்தவங்க செய்றாங்கல்ல. மருந்து, மாத்திரை வாங்கி தராங்க. சொந்தமா ஹாஸ்பிட்டல் நடத்துறாங்க. இதெல்லாம் கிறிஸ்தவங்க நடத்துறாங்கல்ல. அப்ப இந்த காசெல்லாம் யாரு குடுக்குறது? உன்ன மாரி நல்லா ஆனவங்க குடுக்குறாங்க. உன்ன மாரி அவங்களும் நல்லா இருக்கிறவங்க இந்த காச அங்க பயன்படுத்துறாங்க. அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீ குடுக்குற தசமபாகம் கட்டாயம். குடுத்தா உனக்கு ஆசீர்வாதம். ஏன்னா அன்னாளுடைய வரலாற பார்க்குறான். அன்னாள் இயேசுகிட்ட போய் கும்பிடுது. அம்மா ஆண்டவரே, எனக்கு குழந்தையே இல்ல. எல்லாரும் மறுபடியும் மறுபடியும் சொல்றாங்க. ஒரு ஆண் குழந்தைய குடுத்தா உனக்கே குடுத்துறேன்னு அந்த அம்மா சொல்லுச்சு. சொல்லுச்சுல்ல. அதே மாரி ஆண்டவர் ஒரு ஆண் குழந்தை குடுத்தாருல்ல. அந்த அம்மா என்ன பண்ணுச்சு? அந்த குழந்தைய ஆண்டவருக்கு அந்த பால் மறக்கடிச்சுட்டு, அந்த குழந்தைய இயேசுகிட்டயே விட்டுருச்சு. அவன் தான் சாமுவேல் என்று சொல்லப்படுது. இல்லையா? இப்ப நம்மள மாரி ஆளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? ஆண்டவரே எனக்கு குழந்தையே இல்ல. நான் தவம் இருந்து பெத்தேன். இந்த குழந்தைய நான் எப்படி குடுப்பேன்? நான் கோயில் கூட கட்டி தாரேன். 1000, 2000 போடுறேன். இல்ல 1,00,000 கூட உனக்கு தாரேன் சாமி. என் புள்ளைய கேட்காதன்னு சொல்லியிருப்போம். இல்லையா? அவன் அந்த அம்மா புரார்த்தனை பண்ணுன பிறகு அப்படியே குடுத்ததுனால தான், மீண்டும் 5 குழந்தைகளுக்கு அது தாயாயிருச்சு. மலடின்ற அந்த அம்மா அதே ஊருக்குள்ள யாரெல்லாம் மலடி, மலடி, மலடின்னு சொல்லி திட்டினாங்களோ, அதே ஊருக்குள்ள மக்கள பற்ற மாறா